விநாயகருக்கு செலவு வைக்கணும். 1000 ரூபா வந்திருக்கு. இன்னும் என்னடா பண்ணலாம்? டேய் அவர் மாமாட்ட போய்க்கலாம்டா. சரிவா கேட்போம். மாமா பாப்பா வாங்க மாமா. என்ன விஷயம்? நோட்டும் பேனாம வந்திருக்கீங்க. செலவு வைக்கிறோம். என்ன நான் அப்படி பண்ணிவிட்டேன்? ஏதோ என்னால் முடிஞ்ச நன்மை தானே பண்ணேன். மக்களுக்கு பைப் போட்டு கொடுத்தா, ரோடு போட்டு கொடுத்தா, லைட்டு போட்டு கொடுத்தா. நீ அங்கே போனீங்க, அதையும் உங்கள் அப்பன்ட்ட போட்டு கொடுத்தேன். எங்க அப்பன்ட்ட போட்டு கொடுத்தது நீ தானே அது? எனக்கு ஏன் செலவு வச்சு என்னைய இந்த தலைவர்கள் ரேஞ்சு கொண்டு போறீங்க? யோ மாமா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு செலவு வைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ விநாயகர் சதுர்த்தியா? லம்பால கேட்பானுங்க. ஏதாச்சும் குட்டையை குழப்பி ஆகணுமே. சரி ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்டீங்க? மூர்த்தி கிட்ட கேட்டுருக்கோம். அந்த கட்சிக்காரனாடா? அவன்ட்டு வாங்கிட்டா என்கிட்ட கேட்க வரீங்க? அப்போ அவன் பெரிய ஆள், நான் சின்ன ஆளா? அந்த கட்சி பெரியது, இந்த கட்சி சின்னது. அப்போ இந்த லெவலுக்கு தான் வச்சிருக்கீங்க நான் மாமனை. எல்லாத்துக்கும் வந்து நிற்பீங்களாடா என்கிட்ட? எப்போ வந்தாலும் என்கிட்ட தானே வருவீங்க கேட்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவோம்? நீ ஒண்ணுமே பண்ணது இல்லையே. தம்பி மரியாதை என்னடா இப்படி இருக்கீங்க? இந்த காலத்துக்கு ஏன்டா போங்க. அவன் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான்டா. காசு நான் தரலன்னு நான் சொன்னேன். என்கிட்டலாம் வந்து நீங்கள் கேட்டிருக்கணும். ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்டா அப்படியா? நாளைக்கு கோவில் அன்னதானம் போடும். சரி சாப்பிட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு போங்க. தப்பெல்லாம் இவனுங்க பண்ணிடுறானுங்க. அப்புறம் நம்ம மேலே பெரிய மனுஷன் மேலே சொல்கிறானுங்க. போங்கடா. ஊரில் நான் தான் பெரிய ஆளுங்கிறானும் 10 பைசா இல்லைங்கிறானுங்க.